வாசிக்கலாம். யாத்திராம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். ஒரு முக்கியமான ஒரு வசனம் இது. 2வது வசனம் எல்லாரும் படிங்க. பார்வோன்கிட்ட போய் மோசே பேசுகிறாரு. பார்வோன் ஐயா, எங்கள் ஜனங்களை நீங்கள் அனுப்பிவிட வேண்டும். யாத்ராமம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அப்போது பார்வோன் அவருடைய டைலாக்ல ரொம்ப சவுண்டை உயர்த்தி, நான் இஸ்ரவேலை போகவிட மாட்டேன், கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? ஏன்னா என்கிட்ட பேனு கடவுள், தும்பு தூசியெல்லாம் கடவுள், பல்லி பூரான்லாம் கடவுள், இவ்வளோ கடவுளை வச்சுட்டு இருக்கும்போது நீ என்னடா புதுசாக ஒரு கடவுளை சொல்கிற? அவருக்கு பேர் என்னதான்? கர்த்தர். இஸ்ரவேலை போக விடுக கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் தெரிஞ்சாதானே அந்த வார்த்தையை கேட்க முடியும். நல்லா இருக்குல்ல? என்னோட சேர்ந்து படிக்கும்போது தான் அந்த வார்த்தை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக தெரியுது. கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியவில்லை, நான் அறிந்து கொள்ளும் விரும்பல. ஏன் சாமியை நான் தேடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் கண்டதெல்லாம் சாமின்றேன். ஆகவே நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. இதே ஆங்கிளில் ஒரு 3 வசனம் இருக்குது. உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக நான் கொடுக்குறேன். உங்கள் வேதத்தில் அதை குறிச்சிக்கிங்க. யோபு 21:5 வாசிங்க. என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் அப்படி கிடையாது. யோபு 21:5 அப்படிதான் இருக்கா? தப்பா இருக்க. 15:2 என்ன இருக்கு? சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அதுதான் 21:15 15வது வசனம். சாரி, வாசிங்க. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். இதெல்லாம் துன்மார்க்கன் சொல்றான். சர்வ வல்லவரை நான் சேவிக்க அவர் யார்? இயேசு யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடனை சுகமாக்குவார். சுகமாக்கி முடித்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி சாட்சி சொல்லி அவன் வெளியே வரும் பொழுது ஏசு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை கேட்பார். நீ தேவகுமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா? அவன் அழகாக சொல்லுவா. 58வது வசனம் 9:58 36 வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். 36
அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார்? அவர் யார்? அப்போ இவர் மனுக்குலத்தில் மனிதனாக பிறந்து மனிதனாக வந்து இங்கே அவர் உலாவிட்டு இருக்கிறதுனால உடனடியாக நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான். என்ன சொல்ல வராரு? அவர்தான். எவர்தான்? 35வது வசனம், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்று சொல்லும் பொழுது இவனுக்கு புரியலை. அவர் யார் என்றான் இவன் 36ல். நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் தெரியவே தெரியாது. ஏதோ நடக்குது. இப்போ அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்குது. அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்த பிறகு யாரால ஏன் எனக்கு நடக்குது என்று சொல்றதை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சிக்காத பட்சத்தில் நம்ம அடைய வேண்டியதை அடைய முடியாமல் போயிட்டோம். சரி, ஓகே, இது 3 ரெஃபரன்ஸை நான் கொடுத்துட்டேன். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மனுஷன் கேட்குறான் நல்ல ஒரு கேள்வி இல்லை? என்ன கேள்வி? சிருஷ்டிகரை பார்த்து சிருஷ்டி கேட்டத கேள்வி இது. சிருஷ்டிகரை பார்த்து சிருஷ்டி கேட்ட கேள்வி என்ன கேட்குது? அவர் யார்? நல்லா கேட்டான்ல. கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறிய. ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேள்வி. சிருஷ்டிகரை சிருஷ்டி கேட்கும் கேள்வி. இந்த கேள்வி ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. ஆகவே இந்த கேள்விக்கு எதையாவது தேவனாக வணங்குவது, ஏதாகிலும் ஒன்றை தேவனா வணங்குவது கடவுள் அல்ல. தேவனை தேவனாக வணங்கணும். தேவனை தேவனாக வணங்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமாம். ஏதோ ஒன்று நான்லாம் எப்படி இருந்தோம் ஒரு காலத்தில், ஏதோ ஒன்று, அது கல், ஒரு கல்லில் குடையப்பட்ட அந்த கல்லை ஆராதிக்கிறோம் என்ற அந்த மனக்கண்ணை அவன் குருடாக்கி வைத்திருந்தான். தேவனோ ஐஸ்வர்யத்தில் இரக்கமுள்ளவராய் என் மேல் கிருபையா இருந்தபடினால் என் கண்ணை கத்து திறந்தார். அதுதான். அப்போ மனித வாழ்வில் நம்ம ஒன்று கவனிங்களேன். இதே கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியாக நீங்கள் ஒரு டீப்பான ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நான் ஒரு பார்வன் கேட்டார் பாருங்களே, என்ன கேட்குறாரு? கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு, ஆமாம், அவரை பற்றி தான் ரொம்ப ப்ரீஃபாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப லென்த்தியாக உங்களுக்கு டிஸ்பிளேலெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டி, பொம்மை கிடையாது, எல்லாமே வேடா கவனிச்சுக்கங்க. உங்களுக்கு ஒன்று ஒன்றா வரும் பாருங்கள், அங்கே இருக்குது. அது இப்போ நான் சொன்னால் தான் அது புரியும், இல்லைன்னா புரியாது. கவனிங்க. என்ன பாருங்கள், அங்கே ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நான் சொன்னதான் அது பாடம் புரியும். ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அது தம்பி 1 by ஸ்லைடில் வரணும். ஸோ கவனிங்க. மனிதன் என்பவன் சுவாசத்தில் வல்லமை உள்ளவன். அவனுக்கு பவர் எதில் தான் இருக்கு? சுவாசத்தில் தான். ஆக்சிஜன் லெவல் யாருக்கு அற்புதமாக கூடியிருக்கோ அவங்க பவராக இருப்பாங்க. ஆக்சிஜன் லெவல் இறங்கினவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஆக்சிஜன் லெவல் தான் ரொம்ப முக்கியம். அப்போ மனுஷன் எதில் வல்லமை? காத்துல. அதுதான் சுவாச வல்லமையுடையவன். இவன் ஒரு அழகான ஒரு நீர்க்குமிழி போல வாழக்கூடிய மனுஷன் எங்க? பூமியில்.
நீர்க்குமிழி மாதிரி கொஞ்ச காலம் குழந்தை அழகாக இருக்கிறான், இளமையில் அழகாக இருக்கிறான், வாலிபத்தில் அழகாக இருக்கிறான், புருஷத்தன்மையில் அழகாக இருக்கிறான். பாட்டியானா கூட எப்படி இருக்கிறான், கிழவனானா கூட கொஞ்சம் அழகாக இருந்து அதுக்கப்புறம் பிணத்தையும் அழகுபடுத்தி குளிப்பாட்டி எங்கே எடுத்து வச்சிடுறாங்க, அவ்வளோதான். ஸோ கொஞ்ச காலம் பூமியில் வாழும் என்ன குமிழி, நீர்க்குமிழி. ஆனால் மனுஷனுக்கு ஒன்று இருக்குது, நித்தியமும் அழிவு அல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனிதன் 2 விஷயத்தை அறியணுமா, தன்னை பற்றி அறியணும், தன் தோற்றம் தன் முடிவு. மனிதன் தன்னை பற்றி 2 காரியத்தை அறியணும், தோற்றமும் முடிவும். எங்கிருந்து தோன்றினோம், எங்க போகிறோம்? மண்ணிலிருந்து தோன்றி மண்ணுக்கே போயிடுறோம். ஆனால் இடைப்பட்ட கொஞ்ச வருஷம், அது கொஞ்சம் வருஷம்னு சொன்னால் நான் சொல்லுவேன், சிலருக்கு 15 வயசுல கண்ணு தெரியுது, சிலருக்கு 20 வயசுல கண்ணு தெரியுது, சிலருக்கு 30 வயசுல கண்ணு தெரியுது. இடைப்பட்ட வருஷங்கள் 30லேருந்து 40 வருஷம், அவ்வளோதான். ஒரு 30 வருஷத்தில் கண்ணு தெரியுதுன்னா அடுத்தது ஒரு 40 வருஷம் வாழ்வார். இப்போ அவருக்கு வயசு என்ன, இப்போ 70. ஒரு 20 வயசில் தெரியுது, அடுத்தது ஒரு 50 வருஷம் அவர் வாழ்கிறாருன்னா அவருக்கு அவ்வளோதான், வயசு 70, அவ்வளோதான். 70 பலத்தின் மிகுதி 80, அது தள்ளாடி தள்ளாடி ஒரு ஹெல்த்தியாக ஒரு 60 வயசு வரையும் வாழலாம்னு நினைக்கிறேன். என்ன பிரதர் சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் குரலில் ஹெல்த்தியாக இருக்கலாம், ஆனால் ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்க முடியாது. அதனால தான் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்றாங்க 58லேருந்து 60க்குள்ளே வெளியே போய்டு. அதுவும் 40 வயசுக்குள்ளே மிலிட்ரியில் கொடுத்துட்றாங்க. உழைப்பு அதிகம். 38 வயசில் ரிட்டைர்மெண்ட்டு, எதில்? மிலிட்ரியில். அதுக்கப்புறம் 58 வயசில் மிலிட்ரியை விட்டு வெளியே வந்து அவங்க ஒரு செக்யூரிட்டி கார்டை ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் தெய்வ மக்களே, ஆகவே நாம் அறிய வேண்டியது மெய் தெய்வ ஞானத்தை அறியணும், மெய் தெய்வத்தின் ஞானத்தை. அப்போ மெய் தெய்வத்தின் ஞானத்தை அறியணும்னு சொன்னால் சில விஷயங்களை நாம் அறியணும், புரியணும். நான் சொல்லுவேன், இந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் வருகிற மக்கள் எல்லாரும் நீங்கள் பாக்கியவான்கள். ஆன்லைனில் இருக்கிறவங்க நீங்கள் கூட கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அப்போது மனுஷன் தன் முடிவு நிலையை அறிந்து அதிலிருந்து மீட்பின் நிலையை அடைய வேண்டும். இதற்கு ஒரே வழி இயேசு மட்டும்தான். நான் திரும்ப சொல்கிறேன், மனிதன் தன் முடிவின் நிலையை அறிந்து அதிலிருந்து மீட்பின் நிலையை காண வேண்டும் அல்லது அடைய வேண்டும். அதற்கு ஒரே வழி யார் தான்? இயேசு. உடனே இந்த வார்த்தை புரிஞ்சிடாது, ஒரு 10 முறை எழுதி பாருங்க. சரி, அப்போ இந்த உலகத்தில் மனிதன் சுற்றி திரிகிறான். படிப்பு, அறிவு, செல்வம், சொத்து, சுகம், வீடு, வாசல், அந்தஸ்து, பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான போராட்டம், வழக்குகள், விபத்துக்கள், பலவிதமான நோய்கள், சஞ்சலங்கள், பல குழப்பம். நான் சொல்லுவேன், இதெல்லாம் மனுஷன் விட்டுட்டு போகிறான். அதனால் எதுலேயும் என்ன பண்ணாதீங்க, ஷெட்டை போட்டு கூடாரம் போட்டு அப்படி அப்படியே உட்காந்துக்காதீங்க. இது எதுவுமே நீங்கள் எங்கே உட்காந்தாலும் என்ன பண்ண முடியாதுங்க. ஏழைக்கும் நிரந்தரமில்லை, பணக்காரனுக்கும் நிரந்தரமில்லை. ஆனால் மனிதனுக்கு அழிவில்லாத நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை துவக்குகிறவரும் துவங்க பண்ணுகிறவரை அறிகிற அறிவு தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் எபேசு சபைக்கு, கொலேசிய சபைக்கு பவுல் எழுதும் பொழுது, தேவனை அறிகிற அறிவில் வளரும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்வார். எதில் வளரணுமா? தேவனை அறிகிற அறிவில் வளரணும். ஆகவே நாம் இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க போகிறது என்னன்னா, தேவனை தேவனாக அறிய வேண்டும். என்ன தலைப்பு? தேவனை தேவனாக அறியணும். ஓகே, யோவான் 9:36 படித்தோம், யோபு 21:15 படித்தோம், யாத்திராகமம் 5:2 படித்தோம். யார் அவர்?
பொதுவாகவே வேதம் கடவுளை செயல்பாடுகளில் பெயர் வச்சு கூப்பிடுறோம். அவருடைய செயல்பாடுகளில் தான் என்ன இருக்கு? பெயர் இருக்கு. ஒவ்வொரு பெயர்லையும் அவருடைய உண்மை விளங்குகிறது. நான் சொல்லுவேன், மெய் தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறதுனால இந்த மெய் தெய்வத்தை நாம் புதுசாலாம் ஆராய போகிறதில்ல, அவருடைய பெயரில் உள்ள மகத்துவத்தை ஆராயிரும், அவ்வளோதான். தெய்வத்தை ஆராய போகிறதில்ல, தெய்வம் ஒருவரே. ஆனால் அந்த தெய்வத்திற்கு பெயர்கள் இருக்குதுல்ல, அந்த பெயரை ஆராய போகிறோம், அதை அறிஞ்சு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். அதனால தான் தேவனை தேவனாக அறிவோம். அறிந்தால் மட்டும்தான் ஆராதிக்க முடியும். ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனம், யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனம், கொலேசியர் முதல் அதிகாரம் 15, 16, 17, வெளிப்படுத்தின விசேஷம் 3, 14. நான் நிறைய வசனம் சொல்லிட்டேன்ல, இப்படி தான் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரெஃபரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அறிமுகமான ரெஃபரன்ஸு தான். நீங்கள் யோவான் 1:1 வாசித்தீங்கன்னா தெரியும் என்ன இருக்குங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ தேவன் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹேலோஹீம். அதுதான் அங்கே இருக்கு மேலே. என்ன சொல்லுவாங்க? ஹேலோஹீம். ஏலோஹீம் என்ற வார்த்தைக்கு தமிழில் தேவன் என்று பெயர் வச்சிருக்குது. ஆதவன், தேவன், பகவான், இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க தமிழில். ஆனால் ஏலோஹீம் அவர் சிருஷ்டிகர். யாரா? சிருஷ்டிகர். ஏலோஹீம். இந்த ஏலோஹீம் தனித்தனியாக பிரிக்கலாம், மூணுத்தையும். ஏ லோ ஹிம். ஹிம் ஏல் என்ன ஃபாதர், லோ என்ன குமாரன், இம்னா ஹோலி ஸ்பிரிட். அது எபிரேய மொழி படிக்கும்போது அது அப்புறம் படிச்சுப்போம். இப்போ அதை விட்டுருவோம், இப்போ அதை வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏலோஹிம் என்ற வார்த்தை சிருஷ்டிப்பில் தொடங்குகிறது. அவருக்கு பெயர் பாருங்களேன், இறைவனுக்கு பெயர் என்னவா? ஏலோஹிம். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. ஏலோஹிம். அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் படைப்பாளி. அதாவது அவர் திரித்துவ தெய்வனாக ஒருவராக இருக்கிறார். 3 தேவன் அல்ல, ஒருவர் மூவராக இருக்கிறார். ஒரே மனிதன் 3 வேலைகளை செய்கிறார். வீட்டில் குடும்பமாக புருஷனாக இருக்கிறாரு, அப்பாவாக இருக்கிறாரு, ஆஃபீஸில் ஒரு மேனேஜராக இருக்கிறார், அல்லது ஒரு ஓனராக இருக்கிறார். அவ்வளோதான். ஒர்க்கருக்கு எஜமான், மனைவிக்கு ஹஸ்பண்டாக புருஷனாக இருக்கிறாரு, பிள்ளைக்கு அப்பா. அவ்வளோதான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த மூவரும் 3 வேலை தனித்தனியாக செய்கிறாங்க. இதில் இந்த ஏலோமில் ஒரு விஷயம் என்னென்னா, வார்த்தையாகிய குமாரன் இருக்கிறார். அதுதான் அந்த யோவான் 1:1 படிக்கிறோம். கொலேசியர் 1:15 படிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள், பார்த்தீங்களா? அவருக்குள், யாருக்குள்ளதான்? இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் 4:11 அதெல்லாம் படித்தோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில்.
கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவரே. கவனிச்சிங்களா? அவர்தான் பாத்திரர். இது ஒருவேளை சாதாரண விசுவாசிகளுக்கு இது புரியாது. நான் சொல்லுவேன், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்காவிட்டால் வேதத்தின் மகத்துவம் உங்களுக்கு புரியாது. அவரை பாடவோ ஆராதிக்கவோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு விளங்காது. நாம் ஆராதிக்கும் தெய்வம் சிருஷ்டிகர், அவர் ஹேலோஹிம். ரெண்டாவது அவரை சொல்லுவோம், அவர் யெகோவா அல்லது யாவே. யெகோவா என்று பதம் வருதுன்னா அது உடன்படிக்கை சம்பந்தமானது. யெகோவா என்று சொன்னால் என்னதான் அது? உடன்படிக்கை சம்பந்தமானது. என்னோடு கூட யாத்திராமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் மோசேயை பார்த்து சொல்வார், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால், சர்வ வல்லமையுள்ள பெயரில் நான் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டேன். 15:1 பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 15:1 15:1 தானே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்குங்களா? 17:1 15:1 17:1 வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு. இப்போ மோசே கிட்ட அந்த விஷயத்தை சொல்றாரு அவரு. 6:3 வாசிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. யெகோவா என்னும் பெயரில் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய போதும். யெகோவா என்ற வார்த்தைக்கு தமிழில் கர்த்தர் என்று பொருள். ஹலோ, என்ன பொருள்? கர்த்தர். நான் சொல்லுவேன், இங்க பாருங்க, கடவுள் தெரியணுமானால் மொழி தெரியணும், மொழி தெரியணுமானால் இலக்கணம் தெரியணும், இலக்கணம் தெரிய வேண்டுமானால் அர்த்தம் புரியணும். சொல்லுங்க. கடவுள் தெரியணும் வேண்டுமானால் மொழி தெரியணும், மொழி தெரிய வேண்டுமானால் இலக்கணம் தெரியணும், இலக்கணம் தெரிய வேண்டுமானால் அர்த்தம் தெரியணும். இவ்வளவும் தெரிஞ்சால் மட்டும்தான் கடவுளை நாம் கடவுளாக ஆராதிக்க முடியும். இப்போ தமிழில் யெகோவாவுக்கு என்னது? ஹேலோஹிமுக்கு தேவன். இஸ் எ கிரியேட்டர், இஸ் எ லார்ட். இப்போ யெகோவாவுக்கு என்ன போட்டிருக்கு? லார்டு. இப்போ பெரிய லார்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம், அவர் லார்ட் ஆஃப் லார்ட், காட் ஆஃப் காட். அப்போது இந்த யெகோவா, இந்த யோவான் 8:58 படிங்க. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். இயேசு இங்க சொல்றாரு பாருங்களேன், ரொம்ப கவனமா கவனிக்கணும். என்ன கவனிச்சுக்கிங்க. இயேசு ரொம்ப அழகா சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு முன்னமே, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று. இருக்கிறேன். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னாடியே நான் இருக்கிறேன். ஒரே கன்ஃபியூஸ், ஒரே மண்டை குழம்புது. யாருக்கு? அவரை சுற்றிலும் இருந்த பரிசேயர்கள், யூதர்கள் அத்தனை பேருக்கும் நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையாகவே சொல்லுகிறேன். அர்த்தமுள்ள பெயர்கள் ஒவ்வொன்றும். இந்த யெகோவா என்ற இந்த பெயருக்கு தமிழில் அர்த்தம் கொள்ளணும்னு சொன்னால் நித்தியம் மாறாதவர். நான் என்ன சொன்னேன்? யெகோவா, அதற்கு தமிழில் கர்த்தர், அதற்கு அர்த்தம் பொருள் என்னது? நித்தியம் அல்லது மாறாதவர். இப்போ நான் சொன்னல, மொழி புரியணும், மொழி புரிஞ்ச அர்த்தம் புரியணும், அர்த்தம் புரிஞ்சதான் கடவுள் புரிவார். இப்போ நான் சொல்கிறேன், இந்த யெகோவா மக்களே, இந்த யெகோவாவுக்கு கிட்டத்தட்ட 10 வார்த்தைகள் இருக்கு.
இந்த ஏலோஹிம் மற்றும் 4700 தடவைகள் எழுதப்பட்டுள்ளது வேதத்தில். ஏலோஹிம் என்ற வார்த்தை மட்டும். அதாவது என்ன, இங்கே பாருங்களேன், தேவன் தேவன் எழுதி பாருங்க. சாரி, நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் பைபிளில் 4700 முறை வருதான். எனக்கு தெரியல, சொல்கிறாங்க. என்ன, நான் சொல்லலை. அந்த யெகோவா என்று சொன்னால் நித்தியமான ஜீவனுள்ள கர்த்தர். நித்தியமான ஜீவனுள்ள கர்த்தர். அதனால தான் இயேசு ரொம்ப அழகாக சொன்னார், நான் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ யெகோவா என்று சொன்னால் யாரை டைரக்டாக குறிக்குது? இயேசு. ஆனால் இங்கே இயேசுவை ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்து பாதியில் காட்டுறாங்க. இந்த யெகோவாவுக்கு ஒரு 10 சப்டைட்டில் இருக்குது. 10 சப்டைட்டில். அதுதான் நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறத பாருங்களேன். இப்போ நம்ம 2 தான் வந்திருக்கிறோம். ஒன்று எத்தனை இருக்குதுங்க? ஆன்லைனில் போட்டு ஸ்லைடு இன்னும் 6 இருக்குது. அந்த 6 முடிச்சுட்டு நான் 10க்கு வரேன். இதெல்லாம் மெயின் சப்ஜெக்ட். இது முடிச்சிடலாம், சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக வேதத்தை ஆராயாத பட்சத்தில் இந்த உலகத்தில் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. ஸோ இப்போ நம்ம 2வது யெகோவா பார்த்துட்டோம். ஹலோ, கடவுளுக்கு கூட பெயருக்கு அர்த்தம் இருக்குங்க. நம்ம வச்சிருக்கிற பேருக்கு அர்த்தம் இருக்கா? இன்னும் இல்லை. எஸ்தர் கிறிஸ்டின் பேர் அது கிடையாது. அது ஒரு விற்கிற ஆராதனை பெயர். இஸ்டார் யாருக்கு? நம்ம செமிராமிஸு. அவங்க புருஷன் பேர் என்னது? வேட்டைக்காரன் நிம்ரோத்து. நிம்ரோத்துக்கும் செமிராமிஸுக்கும் பிறந்த குழந்தைக்கு பேர் தான் இஸ்டார். நிம்ரோத் எங்கே இருக்கிறான்? ஆதியாமத்தில். நிம்ரோத்து அவன் மனைவி பேர் செமிராமிஸு. அவங்க 2 பேருக்கு பிறந்த பேர் தான் இஸ்டாரு. அந்த இஸ்டாரை தான் ஈஸ்டர் எஸ்தர்ன்னு வச்சாங்க பேரை. முடிஞ்சு போச்சா? எஸ்தர்னா கிறிஸ்டின் பேருன்றீங்க? இல்லை. மேஷாக்கு அடிமைன்னு அர்த்தம். எதுக்கு? அந்த விக்கிரகத்துக்கு, பாபிலோன் விக்கிரகத்துக்கு நான் அடிமை. மேஷாக்கு. ஷாத்ராக்கு, அதுவும் அந்த நாட்டு அந்த கடவுளுக்கு பெயர் அடிமை. அவங்களுக்கெல்லாம் பேர் மிஷாவேலு அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பேர் வந்துச்சு இப்போ? யோசித்து பாருங்களேன். ஸோ அர்த்தம் இல்லாமல் பெயர் இருக்கக்கூடாது. பெயர் இருந்தால் அர்த்தத்தோடு இருக்கணும். நான் அசோக், பெயர் இருந்தால் எப்படி இருக்கணும்? அர்த்தம். இப்போ கடவுளுக்கு இப்போ 2வது பெயர் பார்த்துட்டோம். 3வது பெயர் குறிப்பு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜா. அங்கே பாருங்க, ஜா சிங்கிள் பேர். ஜா, ஸ்ரீ ஜா பேர் வச்சுருக்காங்க. ஜா, ஸ்ரீ ஜா. அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாமல் வச்சாங்களோ ஸ்டைலிஷாக வச்சாங்களோ தெரியாது. கடவுளுக்கு பெயர் ஜா. ஜா என்று சொன்னால் கர்த்தர் நமது ரட்சிப்பானவர். இந்த அல்லேலூயா என்று சொல்கிறோமே, அந்த யா என்றதுக்கு தான் அந்த ஜா. அந்த லாஸ்ட் எழுத்து ஜா. வேதத்தில் இது கிட்டத்தட்ட 49 தடவைகள் வருகிறது. கர்த்தர் எனது ரட்சிப்பானவர். ஹலோ, ஸ்ரீஜான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? இவ்வளோ நாள் எழுதிக்கிங்க. அர்த்தமே தெரியாமல் ஏதோ ஸ்ரீலாக பேரை வச்சுக்கிறீங்க. கர்த்தர் என் ரட்சிப்பானவர் ஸ்ரீஜா அண்ணா. ஸ்ரீ என்று சொன்னால் இறைவன், ஜா என்றால் ரட்சிப்பானவர். ஹல்லேலூயா. யா, அந்த யாவினுடைய கடைசி வார்த்தை தான் என்னது? ஜா. ஹவு ஜா. ஹவுஜா ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணுறல, அந்த ஹவு ஜா, அந்த ஜா என்பது இறைவன். புரியுதுங்களா? அது அந்த ஹவுஜா என்ற வார்த்தை அது உருது. ஹவுஜா, இந்த உருது, எபிரேயம், அரமிக் இதெல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஹிந்தி,
உருது எல்லாம் எப்படி இருக்கும்? ஒன்றோடு ஒன்று மிங்கிளாக இருக்கும். மலையாளம், தெலுங்கு, தமிழ், கன்னடம் இந்த 4 மொழியும் ஒன்றோடு ஒன்று மிங்கிளாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும். அதுபோல் உருது, ஹிந்தி, அதுக்கப்புறம் எபிரேயம், சமஸ்கிருதம் இது எப்படி இருக்கும்? ஒன்றோடு ஒன்று மிங்கிளாக இருக்கும். சரி, கவனிச்சுக்கோங்க. அதனால் தெய்வ மக்களை, ஜா, ஹல்லா, உருது வரேன், அந்த ஜா தான் ஹா, அந்த லாஸ்ட் எழுத்து. லார்ட் என்று அர்த்தம் இங்கிலீஷில், உருதுல. ஓகே, ஜா, ஏல், அடுத்தது ஏல். ஆதியாகமம் 14:18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. 22வது வசனம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரத்தையாகிலும். இந்த ஏல், பெத்தேல், 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 சமேல், இமானேல், இந்த எல்லாத்துலேயும் இந்த ஏல் ஏல் வரும் பாருங்களேன். இந்த ஏல் என்று சொன்னால் சர்வ வல்லவர் என்பது பொருள். சர்வ வல்லவர் ஏல். இந்த அல்லாஹ் சொன்னீங்கல்ல, அல்லாஹ், அல், ஏல், அல். ஆமாம், உருதுல ஹால், எபிரேயத்தில் ஹேல். அந்த உச்சரிப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஏல் என்றால் சர்வ வல்லவர். இம்மானேல், பெத்தேல், ஏல், பெத்தேல், சாமேல், இதெல்லாம் அதோடு கம்பைன் ஆகி வரும், சேர்ந்து வரும். ஏல். ஓகே, 5th one, ஏலோக். இந்த ஹேலோஹிம் சொல்கிறோம்ல, அதில் ஏலோக். ஏலோக் என்று சொன்னால் வல்லமையை விட சித்தம் முக்கியம் என்று சொல்ல வருது. வல்லமையை விட சித்தம் முக்கியம். சித்தம், கர்த்தருடைய சித்தம். உபாகமம் 32:15-17 வாசிங்க. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அதுதான் வல்லமையை விட சித்தம் முக்கியம். 17வது வசனம். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். அப்போ இந்த ஹேலோக் என்று சொன்னால் இது ஆக்சுவலா விக்கிரக தெய்வங்களுக்கு வைக்கிற பெயர் ஹேலோக். அந்த அந்த ஹேலோக்கை வச்சு தான் இவங்க வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க, விக்கிர ஆராதனைக்காரங்க. ஹேலோக். அதனால இந்த ஹேலோக் வல்லமையை விட சித்தம் முக்கியம் என்பது என்னுடைய பொருள். இது ஆராதனையில் இது முக்கியமாக இந்த ஹேலோக்கை வச்சு தான் பாட்டெல்லாம் பாடுவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் ஏதோ பாடுங்க, ஸ்தோத்திரம். 6th one, ஏலியோன். ஏலியோன் 6th one, ஏலியோன். ஏலியோன் ஆதியாகமம் 14:18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. ஏலியோன் என்று சொன்னால் உரிமையாளன் என்று பொருள். ஏலியோன் என்ன ஆளன்? உரிமையாளன். ஏலியோன். அதான் எலியோன்னு சொல்றோம்ல, அதான் எலியோன். ஷடாய் 7th one போலாம். ஷடாய்
எல் ஷடாய் சொல்றோம்ல, அதுல ஷடாய். இந்த ஷடாய் என்றது பார்த்தீங்கன்னா, படைக்கும் பொழுது இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்றது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது. ஒரு குழந்தை உருவாகிற விதம் எல்லாம் ஆச்சரியம். அப்போ இந்த ஷடாய் என்பது படைப்பின் வல்லமையை சொல்ல வரல, இது நம்முடைய தேவைகளுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராம் ஷடாய். அந்த கிரியேஷன்ல இருந்த அந்த ஷடாய் அல்ல. ஷடாய் என்னதுங்க? நமக்கு துணை செய்வதற்கு, உங்களுக்கு ஒரு 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 ஆபத்து வந்திருக்கு, அந்த ஆபத்தில் உதவி செய்வதற்கு என்ன பேரு? ஷடாய். தேவைகளை சந்திப்பவர். இதுக்கு சரியான பொருள் பார்த்தீங்கன்னா, வல்லமையும் கிருபையுடன் இணைகிறது. இது கிருபையாய் நமக்கு அவருடைய வல்லமையை காண்பித்து உதவி செய்கிறார். கிருபையாய் அவருடைய வல்லமையை காண்பித்து உதவி செய்கிறார். த லாஸ்ட் டியூஸ்டே ஈவினிங் ஜெய்சீலன், நம்முடைய ஜெய்சீலன் தம்பி அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கத்திலிருந்து புல்லட்டில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஸ்பீடு கிராஸ் பண்ணி வரார். புல்லட்டில் எதிர்பாராத விதமாக அந்த ஸ்பீடில் வண்டி பஸ்ட் ஆகுது, ஃப்ரண்ட் வீலு. அவ்வளோதான், கண்ட்ரோல் இல்லை. அந்த ஹைவேவில் வண்டி குப்பரை அடித்து 3 கரணை அடித்து சுரண்டு விழுந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து. பிழைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவர் போய் இன்னொரு வண்டியில் அடித்து அந்த வண்டியில் இருக்கிறவனுக்கு கால் உடையுது, இவருக்கு சிராய் போட முடியுது. இதுதான் ஷடாய். உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் ஷடாய். எல்லாரும் சொல்கிறாங்க எப்படி பிழைச்சிங்க? அதான் இறைவன். 100 கிலோமீட்டர் ஸ்பீடு, 100 கிராஸ் ஆகுது புல்லட்டில், வண்டி பஞ்சர் ஆகுது, கண்ட்ரோல் ஆகலை, வண்டி அப்செட் ஆகிடுச்சு, கரணை அடிச்சுட்டு உருண்டுகிட்டே போகிறாரு. இந்த வண்டி போய் எதிர் வண்டியில் அடித்தவனுக்கு கால் உடையுது, இவருக்கு சிராய் போட முடியுதுன்னா என்ன சொல்வீங்க? அதுக்கு பேர் தான் கிருபையோடு கூடிய வல்லமையுள்ள தெய்வம். இப்போ ஆமேன்னு சொன்னீங்க பற்றியா? அதுதான் ஷடாய். ஸோ புரிஞ்சிக்கணும். நல்லா அவருக்காக ஜெபிச்சிங்க. ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. உடனடியாக ஃபோனை போட்டு அவர் விசாரிக்காதீங்க. ஒரு 2 வாரம் விடுங்க, 15 நாள் கழிச்சு விசாரிங்க, தப்பு கிடையாது. நம்ம என்ன பண்ணோம்னா, பேஷண்ட்டை உடனடியாக போய் என்ன பண்ணிடணும், பார்த்துடணும், பேசிடணும். ஆனால் அந்த பேஷண்ட்டை நீங்கள் உண்மையிலே கேட்டீங்கன்னா எரிச்சலாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். யாரும் பேசாமல் அமைதியாக இருந்தால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜெபிங்க. ஜெபிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் சொன்னேன்னே சொல்லுங்கள். ஜெய்சீலம் கேட்டால் சொல்லுங்கள், என்ன எங்களுக்கெல்லாம் ஃபோன் அடிக்கலை, பாஸ்ட் இப்படியே சொன்னாருன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. நானும் இன்னும் போய் பார்க்கல. நான் எப்போயுமே உடனே போய் பார்க்க மாட்டேன், அமர போய் பார்ப்போம். அதனால் மக்களை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஷடாய். ஸோ 7th முடிச்சிட்டோம். 8th த ஃபைனலி 8வது அடோனாய். ஆளுகை செய்கிறவர் அடோனாய். ஆசீர்வாதம் பொழிகிறவர், இவரே மகத்துவம் உள்ளவர். அடோனாய்னா அடோனா. நம்ம புக்கில் இருக்குதுங்க அந்த பாட்டெல்லாம், இன்னைக்கு பாடல அந்த பாட்டை. சரி, இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்? யெகோவாவில் நிற்கிறோம். யெகோவாவுக்கு போனோம். தம்பி அந்த 10 டைட்டில் இருக்கா? இப்போ தான் டைப் பண்ணுறியோ? இது டைப் பண்ணதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ கவனிக்கிறீங்களா? இங்கே பாருங்களேன், நம்முடைய தேவன் சொல்லுங்க பார்ப்போம். அந்த 8 பேரை சொல்லுங்க, மனப்பாடமாக சொல்லுங்க பார்ப்போம். எலோஹிம், யெகோவா, ஜோ, ஏல், ஹேலோக், எல்யோன், ஷடாய், அடோனாய்.
அற்புதமான பெயர். ஒவ்வொரு பெயருக்கும் அவர் பொருத்தமாய் கருத்துடையவராக இருக்கிறார். மகனே மலே, நான் சொல்லுவேன், அந்த தெய்வம் அவர் பெயர் தானாக ஏற்படுத்திக்கல, நமக்காகவே அந்த பெயரை அறிமுகப்படுத்துகிறார். இப்போ இந்த யெகோவா நித்தியமானவர், மாறாதவர் என்பதை மட்டும் ஒரு 10 பெயர் இருக்கு அந்த யெகோவாவுக்கு. நான் கிடகன்னு சொல்கிறேன், நீங்கள் கிடகன்னு எழுதிப்பீங்களா? என்ன மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியோ? பாரு சொன்னார் பாருங்க, சொல்லுங்க ஐயா. அப்படி சொல்லணும். நீங்கள் எதனா ஒன்று சொல்லுங்கள். நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்தா போலாமா? யெகோவா ஈரே நம்பர் 1. இதில் உங்களுக்கு சில பாடம் இருக்குது, ஒரு 3 பாடம் இருக்குது. அதை நான் 3 நிமிஷத்தில் சொல்லி கொடுத்துருவேன். யெகோவா ஈரே நம்பர் 1, ஆதியாகமம் 22:14 படிக்க வேண்டாம். ஈசாக்கு பலியிட கொண்டு போகும்பொழுது அங்கே ஆபிரகாம் இறைவனுக்கு வைத்த பெயர், இந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாரு? யெகோவா ஈரே. பார்த்துக்கொள்வார். பொருள் என்ன? ஹலோ, உன்னை ரட்சிப்புக்குள் நீ வரும்பொழுது எப்படி வந்தீங்க? 99% பிரச்சனையோடு தான் வந்தோம். 1% மட்டும்தான் கடவுளை அறிவுபூர்வமாய் தேடி வந்தவங்க. நீங்கள் யாருன்னா இருக்கீங்களா? அப்படி இதிகாசங்கள் இப்படி இருக்கு, புராணங்களில் இப்படி இருக்கு, வரலாறு இப்படி இருக்கு. நான் அவரை தேடி வந்தேன்னு யாருன்னா இருக்கீங்க? இயேசுவை தேடிட்டு வந்தாங்களே 2 வருஷம் கழிச்சு, யாரு? ஞானிகள். 2 வருஷம் கழிச்சு தேடினானுங்க. அவங்க வந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகிப்போச்சு. அவ்வளோ சுற்றிட்டு வரானுங்க. ஒரு 2-3 வருஷம் இருக்கும், 3-4 வருஷம் கூட இருக்கும் அவங்க வந்த போது, அவ்வளோ சுற்றி எடுத்து தேடிட்டு வரும்போது. அதனால தான் அதை கேள்விப்பட்டோன்னே 2 வயசு குழந்தையெல்லாம் அழுங்கிடான்னா. நான் சொல்லுவேன், நீங்கள் இறைவனிடத்தில் வரும்பொழுது இறைவன் இவரே, யாரு? இயேசு. அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஏன்னா எல்லாம் ஸ்டார்ட். ஈரே, என்னை அழைத்த தெய்வம் யார்? அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அதனால் இங்கே பாருங்களேன், உங்களுடைய சுமை பலு கூடும் பொழுது அவர் தன்னுடைய மார்பையும் முதுகையும் உங்கள் பக்கம் அதிகமாக காட்டுவார். நான் என் மேலே வைங்க. தன் மார்பை காட்டுகிறார், தன் முதுகை காட்டுகிறார், தன் கரத்தை காட்டுகிறார். பார்த்துக்கொள்வார். அவரை அனுபவிங்க, அவர் பார்த்துக்கொள்வார். நான் சொல்லுவேன், நாம் ஆராதிக்கும் தெய்வம் truly God. ஆகவே நீங்க ஏன் கலங்கி, எதுக்கு ஆத்திரப்பட்டு, எதுக்கு அவசரப்படுறீங்க? சும்மா விடு, பொறுமையா விடுங்க, அது வேலை செஞ்சு வரும். பிரைஸ் காட். நம்புறீங்களா? ஒரு குழந்தை உங்களுக்கு வேணும்னா 10 மாதம் வெயிட் பண்ணு, அது பொறுமையாக வரும். அவர் பார்த்துக்கொள்வார் எல்லாத்தையும். அவர் கண்ணை உருவாக்குவார். கண்ணில் 3 லென்ஸ் அவர் வைப்பார், நீ எல்லாம் வைக்க மாட்டேன். வெயிட் பண்ணு. மண்டை வச்சு மண்டைக்குள்ளே கிட்டத்தட்ட 14 எலும்பு இருக்குது மண்டைக்கு மட்டும். அந்த 14 எலும்பு அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? 24 விலா எலும்பு இருக்குது. ஒரு எலும்பு எடுத்தால் கூட என்ன ஆகும் உங்களுக்கு? நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? ஒரு எலும்பு வெளியே வச்சுருப்பீங்க. அவர் பார்த்துக்கொள்வார். சரி, நான் ஓடுறேன், டைம் இல்லை எனக்கு. நம்பர் 2, ரஃபேக்கே. யெகோவா ரஃபேக்கே. யாத்திராமம் 15:22 அப்படின்னா யெகோவா 3 மைனர், ரஃபா 4 மைனர். எல்லாமே எல்லாமே அவர் என் பரிகாரி. ரஃபா, ரஃபாக்கே. யெகோவா ரஃபா, ரஃபாக்கே என்ன சொன்னார்? பரிகாரி. அதாவது என்னை அவர் குணமாக்குவார். இஸ் எ ஹீலர். புரியுதம்மா? ஹலோ, அவர் உன்னை குணமாக்குவார். என்ன நோய் வரட்டும், வருஷத்துக்கு வருஷம் வரும், வருஷம் இல்லை, ஒவ்வொரு சீசனுக்கு வரும். வெயிலுக்கு ஒரு வைரஸ் வரும், மழைக்கு ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். இப்போ எல்லாம் டெங்கு, எல்லாம் கொசுவெல்லாம் ரெடி பண்ணு, எல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் பெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணு, எல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்குது. ஜிஹெச்சி ஸ்டான்லி எல்லாம் எதுக்கு? டெங்கு. விசுவாசிகளை எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த சந்தோஷ் பிள்ளை
என்ன பயம். ஆமாம், நமக்கும் அப்படி தான் ஒரு பயம். ஆனால் பார்த்துக்கொள்வர் என்னோடு இருக்கிறார். யெகோவா ரஃபக்கே என்னோடு கூட இருக்கிறார். யெகோவா ரஃபா என்னோடு கூட இருக்கிறார். The third one, மெக்காத்திஸ். யெகோவா மெக்காத்திஸ். யாத்திரா 31:13 பரிசுத்தப்படுத்துகிறவர் அல்லது சுத்திகரிக்கிறவர். ஹலோ, தேர்ட் ஒன். இங்கே பாருங்க, இறைவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நம்மளாலாம் கொடுக்க முடியாது. அவரே என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். பிரைஸ் காட். சத்தமே இல்லையா? கவனிக்கிறீங்களா? யெகோவா மெக்காத்திஸ். வரமாட்டேந்தா? எழுத முடியல மெக்காத்திஸ் எல்லாம். அவனுக்கு தெரிஞ்சதானே போடுவா. யெகோவா மெக்காத்திஸ். அது ஆக்சுவலாக நம்ம ஹீப்ரூவில் பேசணுன்னா யெகோவா மெக்காத்திஸ் கேம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு. மெக்காத்திஸ் வச்சுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். 2 நாளுக்கு முன்னாடி இப்போ சின்னவர் தான் புல்லட் யூஸ் பண்ணுறாரு, சின்ன ஐயா யூஸ் பண்ணுறாரு. அடித்து கம்ப்ளீட்டாக தும்சம் பண்ணி எடுத்து வந்து நிறுத்திட்டார் ஷெட்டில். சரி, இது லாஸ்ட் டைம் பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கேருந்து எக்மோருக்கு ஈவினிங் கிளாஸ் போகணும், மார்னிங் முகப்பேர் போகணும். எங்கள் வீட்டிலேருந்து முகப்பேருக்கு பஸ்ஸும் கிடையாது, எக்மோருக்கு பஸ்ஸும் கிடையாது. நாங்கள் நடு தீவில் மாதிரி இருக்கிறோம். எல்லாத்துக்கும் 2 வீலர் ஆர் 4 வீலர் வேணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனால் அவனுக்கு நான் தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இங்கேருந்து இங்கே போனால் காலைல 100 ரூபா கொடுக்கணும், அங்கே போனால் 200 ரூபா கொடுக்கணும். எக்மோருக்கு போனால் இது செல்லுபடியாவது. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் கணக்கு ஒன்றா தான் வரும்னு சொல்லி வண்டி எடுத்துக்கிட்டு ஷெட்டுக்கு நான் ஒரே நாளில் முடிச்சிடணும், ஃபுல் சர்வீஸாக முடிச்சிடணும்னு சொல்லி போனால் பெரிய வேலை. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் வேலையை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்தில் பண்ணிட்டேன். அதுக்கு கிட்டத்தட்ட சில 1000 செலவாகுது. அதில் ஒரு 57 ரூபா கணக்கில் மிஸ்ஸுங்க. 57 ரூபா என் பாக்கெட்டுக்கு வந்துடுச்சு. போங்களா, அதாவது எப்படிற நான் வேலை நடக்குது, வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க. ஒரு பொருள் வேணும்னா அப்படியே வாசல்லையே ஸ்பேர் பார்ட்ஸு கேட்ட உடனே என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ கொடுத்துட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா கணக்கில் என்ன ஆகுது, மிஸ்ஸு. 57 ரூபா என் பாக்கெட்டுக்கு வந்துடுச்சு. ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்க விடலைங்க. 57 ரூபா உன் பாக்கெட்டில் இருக்குது, 57 ரூபா உன் பாக்கெட்டில் இருக்குது, 57 ரூபா உன் பாக்கெட்டில் இருக்குது, 57 ரூபா உன் பாக்கெட்டில் இருக்குது. பொழுது விடிஞ்சது தான் நேராக போயிட்டு அந்த கடைக்காரனை பார்த்து 57 ரூபா கொடுத்தோடனே, என்ன சார் உங்களுக்கு தர வேண்டியதை வச்சுங்கன்ட்டேன். யோசித்து பார்த்தீங்களா? அதுதான் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். நாம் பரிசுத்தப்படுத்துகிறதல்ல, அவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அதனால தான் சொல்லுவாள், என்னுடைய வார்த்தை மற்றவங்களையும் ஹோன் பண்ணக்கூடாது, என்னுடைய வார்த்தை நிமித்தம் யாரும் வேதனையும் படக்கூடாது. மற்றவருடைய வார்த்தையினாலோ பணத்தினாலோ நானும் வேதனை அடைஞ்சிடக்கூடாது. அதுதான் யெகோவா மெக்காத்திஸ். அவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். அவர் இல்லைன்னா என் பரிசுத்தம் பூரணம் பிடிச்சி போயிட்டோம். நான் தான் சொல்லிக்கணும் பரிசுத்தம் பரிசுத்தன்னு. அவர் என்னை உணர்த்துகிறபடினால் என்னை பரிசுத்தமாக்குகிறவர். நான் பரிசுத்தம் பரிசுத்தன்றதெல்லாம் சும்மா நயா பைசா கூட பாக்கெட்டில் இருக்கக்கூடாதுன்றார் பத்தியா? அதுதான் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அதுக்கு நஷ்டம் எவ்வளோ? 100 ரூபா நஷ்டம். பெட்ரோல், ஒரு லிட்டர் பெட்ரோல். எங்கே? புதுப்பேட்டில் சர்வீஸு. எனக்கு அப் அண்ட் டவுனுக்கு 100 ரூபா பெட்ரோல், 100 ரூபா நட்டம். பரவாயில்ல. ஆனால் நான் பரிசுத்தமாக இருக்கணும், சமாதானம் வேணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால தான் எந்த வேலையை நம்மக்கிட்ட கொடுத்தாலும் கணக்கு போட்டு மீதி சில்லறையை கொடுத்துருது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்மளால் வேதம் படிக்க முடியலைங்க. வேதம் அப்புறம் கத்தியாக நிற்குது, சக்குன்னு குத்துது. சரி, நேரம் இல்லை. த ஃபோர்த் ஒன், நிசி. யெகோவா நிசி. இந்த பேரை யார் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மோசே தான் வச்சார். முதல் யுத்தம் அமலேக்கியர்களோடு யுத்தம் நடக்கும்போது 17ஆம் அதிகாரம் யாத்திராவும் 15வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யெகோவா நிசி. அவர் கையை தூக்கிட்டு இருப்பார் மோசே ஐயா. இங்கே யோசுவா சண்டை போட்டு ஜெயிப்பார். அப்பொழுது
யெகோவா நிசின்னு பேர் வைப்பாங்க. ஹலோ, இது வரையும் பூமியில் அவருடைய மக்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம், காப்பாற்றுகிற கர்த்தர், பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், பார்த்து கொள்கிற கர்த்தர், 4 பேர். இது பூமியிலே செயல்படக்கூடிய அவருடைய பெயர்கள். ஜெயம் எடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். ஹலோ, இது 4 நிசி முடிஞ்சு போச்சா? 4. அடுத்தது 5வது ஷாலோம். நியாயாதிபதிகள் 6:24. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்சோன் வீட்டாரா? 6 கிதியோனா? 6 கிதியோன் தான். 6:24 நியாயாதிபதி கிதியோன் குழம்பு வச்சு சாப்பிட வைப்பார். குழம்பெல்லாம் ஊற்றி கல் மேலே. என் பேர் ஏன் கேட்பீங்க? அது சமாதானம் பண்ணுவார். ஷாலோம். நியாயாதிபதிகள் 6:24 சமாதானம் அளிப்பவர். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க, கவனிங்க, நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க. யெகோவா ஈரே, அவர் நம்மை மீட்டு பார்த்து கொள்வார்னாரு. ரஃபக்கே, அவர் என்னை குணமாக்குகிறவர். மெக்காதீஸ் சுத்திகரிக்கிறவர். இப்பொழுது எனக்காக மரித்து உயிரோடு எழுந்த நிசி, அவரே எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தவர், மரணத்தையும் பாதாளத்தையும். இப்பொழுது அவர் இங்கே பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவராய் உனக்குள் எனக்குள் சமாதானமாக இருக்கிறார். இப்போ பாருங்களேன், ஸ்பிரிச்சுவலுக்கு வந்துடுச்சு. இப்போ எழுத்தின்படி சரீரமாக இருந்தவர் இப்போ எப்படி வராரு? ஆன்மீகத்தில் ஆவிக்குரிய ரீதியாக இப்பொழுது அவருடைய பெயர் ஆத்மாவுக்கு வருது. முதல் எங்கே இருந்தது? சரீரத்துக்கு இருந்தது. இப்போ எங்கே வருது? ஆத்மாவுக்கு வருது. ஆத்மாவில் இப்போ எப்படி இருக்கிறாரு? சமாதானம். ஒரு நைட்டு ஃபுல்லாக சமாதானம் இல்லைன்னா பாருங்க, 57 ரூபாய்க்கு, வெறும் 57 ரூபா. அதனால தான் சொல்லுவோம், அப்பா பாப்பா சமாளிக்க முடியல. யார? இந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை. அற்புதமான இறைவன். அதனால தான் சொல்லுவேன் நான், அவரோடு கூட பழகி பாருங்க, அந்த தெய்வத்தினுடைய பரிசுத்தம் தெரியும். அப்பொழுது சமாதானம் உள்ள தெய்வம் நம்மோடு வாசம் பண்ணுவார். The 6th one, செடிபாயோத். செடிபாயோத்னுவாங்க, சேனைகளின் கர்த்தர். 1 சாமுவேல் 1:11. செடிபாயோத் போல முடிச்சிடறேன் நான், இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். சேனைகளின் கர்த்தர். இங்கே பாருங்களேன், சேனைகளின் கர்த்தர்னா இராணுவங்களின் தெய்வம். இங்கே பாருங்க, எந்த சீமா வந்தாலும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. The 8th one, ஷம்மா. 7th சொல்லலையா? நான் கொஞ்சம் வேகமாக இருக்கிறேன். சிட்கேனு, யெகோவா சிட்கேனு. எரேமியா 23:6. இங்கே பாருங்களா, கர்த்தர் நமது நீதி. இப்போ எங்கே போகுதுன்னா, இங்கே பாருங்களேன், நம்ம சரீரத்தை முடிச்சிட்டோம், ஆத்மாவுக்கு வரோம். இப்போ ஆத்மாவுக்கு வந்தோடனே ஆத்மாவில் எப்படி இருக்கிறாரு? ஆத்மாவில் எப்படி இருக்காருன்னா சமாதானம். 2வது, அவர் சேனைகளின் கர்த்தர். இங்கே பாருங்க, இப்பொழுது இந்த ஆத்மா இப்போ பரலோகத்துக்கு போகுதுங்க. பரலோகத்துக்கு போகும்போது இந்த உடம்போடெல்லாம் போகாது, ஆத்மா போகுது. ஆத்மாவுக்கு தனி சரீரம். அந்த சரீரத்துக்கு போகும்போது அவரே நம்முடைய நீதியாக அங்கே இருப்பாராம். ஹல்லேலூயா. அதுதான் சிட்கேனு. எரேமியா 23:6. நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? அவரோடு கூட 1000 வருடம் ஆட்சி செய்வோம். அப்பொழுது அவருக்கு பேர் என்ன தெரியுமா? யெகோவா ஷம்மா. எசேக்கியேல் 48:35. கர்த்தர் அங்கிருப்பார், அங்கிருக்கிறார். யெகோவா ஷம்மா. இங்கே பாருங்க, நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே பாருங்களேன், நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? இங்கே என்ன கவனிக்கிறீங்களா? ஆன்லைனில் இருக்கிறவங்க என்ன கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, இங்கே இருக்கிறவங்க தான் குனிஞ்சு எழுதிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், நான் சொல்லுவேன், அவரோடு நெருக்கமாக இருந்தால் அவரோடு சேனைகளின் கர்த்தராய் சூழ இருப்பார். நீங்கள் அவர் விஷயத்தில் சுருங்கி இருந்தால் அவர் காணாமலே போயிடுவார். சொல்லி பாருங்க. அவரோடு நெருங்கி இருந்தால் அவர் விரிந்து உங்களை பாதுகாப்பார். நீங்கள் அவரோடு சுருங்கி இருந்தால்
அவர் காணாமலே போயிடுவார். எப்படி போகலாம், ஆராதிக்கலாம், பாட்டு பாடலாம், ஆனால் போய் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மக்களை, அப்படியெல்லாம் இல்லை. வாரி போட்டுட்டு கோயிலுக்கு போயிடு, அப்புறம் பார்த்துக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனைகளை கர்த்தர் காரியங்களை செய்வேன். இப்பொழுது நான் பரலோகத்தை காட்டிட்டேன். ஆயிடுவ ராசாட்சியில் ஷம்மா. இப்பொழுது 9th one ஏலியோன். யெகோவா ஏலியோன். சங்கீதம் 7:17 உன்னதமான கர்த்தர். 10வது ரோய். ஹலோ, இருக்கீங்களா? சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பர். ரோய், ரோய் பேர் வச்சிட்டு போறீங்க. ரோய், கர்த்தர் என் மேய்ப்பர். யெகோவா ரோய். என்ன சொல்லலாம்? 4 மைனர்ப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அந்த மேல உள்ள 4 பார்த்துக்கொள்வார். பரிகாரி, சுத்திகரிக்கிறவர், என் ஜெயக்கொடி சரீரத்தை குறிக்கும். சமாதானம், சேனைகளின் கர்த்தர் ஆத்துமாவை குறிக்கும். கர்த்தர் நமது நீதி. கர்த்தர் அங்கு இருக்கிறார். அது மறுஜன்ம வாழ்க்கை, அதாவது அங்க எங்க பரலோகத்தின் வாழ்க்கை. உன்னதமான கர்த்தர், அவர் என் மேய்ப்பராக இருப்பார். அவரோடு கூட ஆட்சி செய்யும் பொழுது எவ்வளவு அழகான இறைவன். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும்? சத்தம் உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எத்தனை பேர் புரிஞ்சது? என்னங்க பாஸ்டர் அமைதியா முடிச்சிட்டீங்களே. 9 மணி ஆக போகுது மக்களே. 4 நிமிஷம் தான் இருக்குது 9 மணி ஆக. மணிக்கணக்கா தியானிக்கலாம் அவருடைய பெயர்களை. நான் சொல்லுவேன், அர்த்தமாய் பெயர் வழிங்க. நம்ம ஊர்ல பேர் வைப்பாங்கல்ல, கண்ணாயிரம் பேர் வச்சுட்டு கண்ணு தெரியாது. பேர் சம்பத்து, பிச்சைக்காரன், அப்படி பேர் வச்சிடாதீங்க. கார்த்திக்னா ஸ்டாரா இருக்கணும். கார்த்திக்னா ஸ்டார். கலைவாணின்னா கலைகளுக்கு ஞானியா இருக்கணும், சகல கலையிலையும். பேர் அப்படி வச்சுட்டாங்க. அதனால அதுக்காகவே பிரயாசப்படுங்க. இவ்வளவு காலம் உங்களுக்கு பேர் தெரியலையா, அர்த்தம் தெரியலையா, அர்த்தமா வாழுங்க. அர்த்தமுள்ள கடவுளை நாம் ஆராதிக்கிறோம்.